ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்றைக்கி திரும்பவும் ஒரு 3 மட்டை பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மட்டை எடுத்துக்கிறோம். மட்டை பேஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி நிறைய தாட்டி சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு மட்டை பேஸ் எடுத்துகிட்டு கிளிட்டர்ஸில் இந்த மாதிரியே ரெடிமேடாக போ கிடைக்கிது. அந்த 3 போ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர், இதுவுமே ரெடிமேடாக கிடைக்கிது. இது எல்லாமே வந்து டெக்கரேஷனுக்கு இப்போது வந்து மார்க்கெட்டில் நல்லா எல்லா இடங்கள்லையுமே கிடச்சிட்ருக்க ஃப்ளவர்ஸ் தான். இப்போ வந்து அதே மாதிரி ஃப்ளவரில் லீஃப் வருது. நான் வந்து இதுவுமே ஒரு மாதிரியான ஃப்ளவர் தான், ஆனால் அந்த ஃப்ளவர்லேருந்து நான் லீஃபு தனியாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. நான் இந்த க்ரீன் கலர் ஃப்ளவர் வாங்கிட்டு அதிலிருந்து அந்த லீஃபை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபோம் ஷீட்டில் நம்ம இன்னொரு மட்டையில் ஆல்ரெடி நம்ம இந்த நடுவில் வச்சுருக்க அந்த ஃப்ளவர் மட்டும் வச்சு நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதோட ஃப்ளவர் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெட் கலர் ஃப்ளவர் எடுத்துகிட்ருக்கேன். அதுலேயே லீஃப் இருந்தது, ஆனால் பட் அந்த லீஃப் இதுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த லீஃபை எடுத்துகிட்டு க்ரீன் கலர் லீஃப் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் இந்த போக்கு செட் ஆகணுங்கிறதுக்காக க்ரீன் கலர் ஸ்டோனும் அதில் நடுவில் அந்த போக்கு நடுவில் வச்சோம்னா எல்லாமே ஓரளவுக்கு கம்பைண்டாக வரும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஃப்ளவரை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த போவை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 போவையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3 போவையும் அந்த 3 இடத்துல நம்ம கரெக்டாக சொருகி மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நடுவில் வந்து அந்த ஃபோம் ஷீட் ஃப்ளவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுவுமே கிளிட்டர் ஃப்ளவர் தான். அதுக்கு பின்னாடி வந்து ஸ்டிக்கர் மாதிரி வந்திருக்கு, அதுலேயே கொடுத்துருக்கான். அந்த ஸ்டிக்கர் மாதிரி லேபிள் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அந்த பின்னாடி இருக்கிற இதை வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ண நின்றுக்குது. லீஃபுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 ஃப்ளவரையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் இப்போ தான் ஒட்டியிருக்கேன், இன்னும் சரியாக காயில். இப்போது நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிட்டேன். 3 ஃப்ளவரையுமே வந்து நான் ஃப்ளவரையும் அந்த போவையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இது காஞ்சிச்சின்னா நமக்கு ரொம்ப அழகாக ஒரு மட்டை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நீட்டாக நமக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சுற்றி வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்கு. சுற்றியும் பூ வச்சு நம்ம கட்டிக்கணும். இந்த பேஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது 2வது மட்டை. நீங்கள் அப்படியேவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம பர்பஸ், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து இப்போ அடுத்ததுக்கு வந்து கம்மல் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ரிங்கு தோடு வந்து எங்கிட்ட நான் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி இப்போது எங்கள் மாமா கடையில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா சேல் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டெட் ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கொடுத்து அனுப்பின ஸ்டெட்டு இதெல்லாம் ஓல்டு ஸ்டாக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஸ்டெட்டு வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. இப்போ அதிலேருந்து வந்து நான் க்ரீன் கலர் இந்த மட்டைக்கு செட் ஆகும் இந்த ரிங்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக, ஆனால் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மட்டை. ஃபினிஷிங்கில் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருந்தது. பக்கத்தில் ஒரு ஸ்டெட்டோட ஒரு ஸ்டெட்டு ஜாயின் பண்ணி ரிங்ஸ் அட்டாச்சாக வர்ற மாதிரி நான் வந்து பக்கத்தில் அப்படியே வச்சிட்டே வரேன். இப்போது இதே மாதிரி நான் ஃபுல்லாக லென்த்துக்கும் கோணி ஊசியில் ஓட்டை போட்டு அதில் வந்து நான் ஃபுல்லாக ரிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் பின்னாடி திருகாணி போடலைங்க, எனக்கு இதுவே நிற்கிது. அந்த திருகாணி போட்டாலும் ஒன்றும் பெருசாக யூஸ் இல்லை. திருகாணியை வச்சு நம்ம வேறு ஏதாவது இன்னொன்று செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி திருகாணி நான் எதுவுமே போடல. மேலேயும் கீழேயும் ஆடாமல் இருக்க கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு லென்த்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். 2 இடத்துலையும் கம் பண்ணிட்டேன். இப்போது அடுத்ததாக வந்து இப்போது இதுக்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதே க்ரீன் கலர் ஸ்டோன்ஸை வந்து கொடுக்க போகிறேன். அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த மாதிரி ஃபுல்லாக கம் வச்சுட்டு 2 பக்கமும் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப அழகாக நீட்டாக இந்த மட்டையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஐடியாவாகவும் இருந்தது. உங்களுக்கு அவசியம் இந்த மட்டையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மட்டையும் பாருங்கள். அடுத்த மட்டை எண்டில் வந்து நான் வந்து பூ கட்டின அந்த
டீட்டெயில்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம சேனலில் பல உபயோகமான வீடியோக்கள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவசியம் எல்லா வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஷேர்ஸ் தான் எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மட்டை முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக கிளிட்டரியாக இருக்குது பாருங்கள். இப்போது அடுத்தது, இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பத்திரிக்கை அட்டையில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் ஸ்டோன் ஒட்டிக்கிட்டேன். அதை சுற்றி வந்து பால் செயின் சொல்லுவோம்ல, அந்த பால் செயினை வந்து கிராஃப்ட்டுக்குன்னு வர பால் செயின் தான் இது. அதை வந்து ஒரு ரவுண்ட், அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ரவுண்டும் அதே பால் செயினை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3வது ரவுண்டில் வந்து ஸ்டோன் செயின் கொடுத்துக்கிறேன். அந்த ஸ்டோன் செயின் ஃபஸ்ட்டு, இப்போ இந்த மாதிரி பால் செயின் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்படி தாங்க வச்சு நம்ம ஒவ்வொரு லேயரும், நான் இந்த பால் செயினையும் இந்த மாதிரி தான் அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றையும் நம்ம இப்படி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், 3வது லைன் பால் செயினையும் ஒட்டிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம்னா, எல்லாமே அடுத்தது எண்டிங்ஸை வந்து ஒரு சைடு ஒட்டாதீங்க. ஒன்று ஆப்போசிட்டில் ஒட்டினா இன்னொரு ஆப்போசிட்டில், இன்னொரு ஆப்போசிட்டில், இல்லை கொஞ்சம் நகர்ந்து அந்த மாதிரி. அதாவது அந்த எண்டிங் வந்து 3மே ஒன் சைடாக வந்துச்சுன்னா நமக்கு மடங்கக்குள்ளே அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து 9 வில்லை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வில்லைங்களை வந்து இப்போ நம்ம மட்டையில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இப்படி வச்சு காட்டக்குள்ளே 7 தான் வைக்கிறேன். அப்புறம் நான் ஒட்டக்குள்ளே 9மே ஒட்டிட்டேன். எனக்கு 9மே சரியாக போயிடுச்சு. இப்போ அதுக்கு கீழே வந்து பேர்ல், ஆஃப் பேர்ல், இட்லி முத்து சொல்லுவாங்க இதை. அந்த இட்லி முத்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இப்போ லைனாகவே ஒட்டிகிட்டு வரேன். ஒரு வில்லையை ஒட்டிட்டு அந்த வில்லையை சுற்றி ஃபஸ்ட்டு அந்த முத்துக்களை ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா அடுத்த வில்லையை ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் முத்து ஒட்டிட்டு, இந்த மாதிரி லைனாக நான் ஒட்டிக்கிட்டே வர்றேன். அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் கரெக்டாக நெருக்கி கரெக்டாக அந்த ஆர்டர் பார்த்துக்கிட்டே நம்ம ஒட்டிகிட்டு வந்தோம்னா எனக்கு 9 வில்லையுமே இதுக்கே சரியாக போச்சு. ரொம்ப அழகாக வந்திருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். நிஜமாகவே இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது மட்டை. இதை சுற்றி நீங்கள் பூ தரலாம், இல்லை இதை மட்டுமே கூட நீங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சுற்றி நான் பூ வச்சுருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அன்னைக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு முந்தைய நாள் ஈவினிங் நான் எடுத்த வீடியோ. முந்தைய நாள் பூ கட்டி வச்சுருந்து மறுநாள் வந்து சாமிக்கு வைப்பேன். இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு இந்த ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூ கட்டுறது எப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் பாருங்கள். பல உபயோகமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.